நாளைக்கு காலையில் நீட் எழுத போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பயாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஸ்கோர் வந்துடும். ஸோ அதன்படி நேற்று பயாலஜி நிறையா சொன்னேன். இன்றைக்கி திருப்பி பயாலஜியில் கொஞ்சம் சொல்கிறேன். இதில் நேச்சுரல் செலெக்ஷன் யார்? சார்லஸ் டார்வின். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸு 1859. அப்புறம் வேறு என்ன சொல்லுவோம்? HMS பீகிலு, கலப்பாக்கஸ் ஐலாண்ட்ஸ், இதுக்கெல்லாம் போய்ட்டு வந்தார் யார்? சார்லஸ் டார்வின். யூஸ் ஆர் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் சொன்னது யாருன்னா லாமார்க். யூஸ் ஆர் டிஸ்யூஸ் பற்றி சொல்கிறது யாருன்னா லாமார்க். அப்படியும் சரியில்லையா? யூசிஆர் டிஸ்யூஸ் பற்றி சொல்கிறது யாருன்னா லாமார்க். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சொல்கிறது யாருன்னா சார்லஸ் டார்வின் தான். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் யார் சொல்கிறதுனா லாமார்க். நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா மசில்ஸ் பெருசாகிடுன்னு சொல்கிறாரு. ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து சின்னதாக இருந்துச்சு, அப்போ தரையில் புல் இருந்துச்சு. இப்போ புல் ஹைட்டாக போயிடுச்சு, மரங்களில் போயிடுச்சு, செடி கொடிகள் தலைகள்லாம் மரங்களுக்கு போயிடுச்சு. அப்போ தன்னோட கழுத்து உயரமாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிது அந்த ஒட்டகச்சிவிங்கி. அதனால் அப்படி நினைக்க அதுக்கு கழுத்து நீளமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு லாமார்க். ஆனால் அப்படிலாம் கிடையாது, நிறையா நீளமுள்ள கழுத்துக்கள் இருந்துச்சு, அதில் பெஸ்ட்டு கழுத்து ஏதோ அது நீளமான கழுத்து, அதை நேச்சராகவே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு டார்வின். டார்வின் காலத்திலே ஈக்குவலாக ஆராய்ச்சி பண்ணது யாருன்னா வேலஸ், மலேயா நாட்டை சேர்ந்த வேலஸ். டார்வின் காலத்திலே ஈக்குவலாக ஆராய்ச்சி பண்ணது வேலஸ். ஸோ எவல்யூஷன் ப்ராசஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறான். எவல்யூஷன் ப்ராசஸா அல்லது ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸா அல்லது ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன், ஒரு இது கேட்குறாங்க. சில இதுக்கு ப்ராசஸ், சில இதுக்கு ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். புரியுது இல்லையா? அப்போ சில இதுக்கு ப்ராசஸ்ஸு, சில இதுக்கு ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டோட ஸ்டோரியை சொல்லும்போது எவல்யூஷனுங்கிறது ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். வேர்ல்டோட ஸ்டோரியை சொல்லும்போது, வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது எவல்யூஷனுங்கிறது ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது எவல்யூஷனுங்கிறது ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது எவல்யூஷனுங்கிறது ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் லைஃபு, உயிரினங்களோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது இது ஒரு கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம், ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். உயிரினங்களோட வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அது ப்ராசஸ், உயிரினங்களோட லிவிங் ஆர்கனைசேஷன்ஸோட இதை பற்றி சொல்லும்போது அது ரிசல்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக சென்ட்ரோமியர் சென்ட்ரலில் இருந்தால் மெட்டா சென்ட்ரிக், கரெக்டாக சென்ட்ரோமியர் சென்ட்ரலில் இருந்தால் குரோமோசோமில் மெட்டா சென்ட்ரிக்னு சொல்லுவோம். அதே கொஞ்சம் தள்ளி இருந்தால் சப் மெட்டா சென்ட்ரிக்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அக்ரோ சென்ட்ரிக்னு சொல்லுவோம். கரெக்டாக நுனியில் இருந்தால் டீலோ சென்ட்ரிக்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? தாமஸ் மால்தோஸ் தான் பாப்புலேஷன் தியரியை சொன்னது. அவர் சொன்னது டார்வினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். ஸோ மால்தோஸ் தியரி டார்வினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் டார்வின் சொல்கிறாரு எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்லேயும் ஓவர் ரீப்ரொடக்ஷன் பண்பு இருக்குன்னு சொல்கிறார். எல்லாமே மிதமிஞ்சி இனப்பெருக்கம் செய்யுன்னு சொல்கிறார். மிதமிஞ்சி இனப்பெருக்கம் செய்யுன்னு சொல்கிறாரு டார்வின். புரியுது இல்லையா? ஸோ கரெக்டாக குரோமோசோமோட சென்ட்ரலில் சென்ட்ரோமியர் இருந்தால் மெட்டா சென்ட்ரிக், கொஞ்சம் தள்ளி இருந்தால் சப் மெட்டா சென்ட்ரிக், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அக்ரோ சென்ட்ரிக், நுனியில் இருந்தால் டீலோ சென்ட்ரிக்னு சொல்லலாம். சென்ட்ரோமியருக்கு இன்னொரு பேர் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். சென்ட்ரோமியரே கொஞ்சம் தள்ளி இருந்தால் தட் மீன்ஸ் இன்னொரு இடத்துல இருந்தால் சேட்டு குரோமோசோம்ஸ். சேட்டு குரோமோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் சேட்டலைட் குரோமோசோம்ஸ். சேட்டலைட் குரோமோசோம்ஸ் அப்படின்னா சேட்டலைட் குரோமோசோம்ஸ்னால் நியூக்ளியோலஸ் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ்குள்ளே RNA புரோட்டீன்லாம் இருந்து தனியாக இருக்கிற ஒரு செட்டப் தான் நியூக்ளியோலஸ். புரியுது இல்லையா? ஸோ ஓவர் ரீப்ரொடக்ஷன், பாப்புலேஷன் சைஸ் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக இனப்பெருக்கம் இருந்தால் டார்வின் சொல்கிறார் அதிக இனப்பெருக்கம் இருக்கிறதுனால பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும்னு சொல்கிறாரு. அதுவும் மால்தோஸ் சொல்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மால்தோஸோடதும் டார்வினோடதும் ஒரே மாதிரி இருக்குது. அவரோட பாப்புலேஷன் தியரியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் டார்வின் ஓவர் ரீப்ரொடக்ஷன் பற்றி சொல்கிறாரு. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமுமே நிறைய ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நேச்சரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி டார்வின் என்ன சொல்கிறாரு, ஒன்று அழிச்சு இன்னொன்று வாழும்னு சொல்கிறார். அதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இப்போ யார் நல்லா படிச்சிருக்கோமோ அவங்க தான் பாஸ் பண்ணுவோம். அதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுருக்கோம். அதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஷார்ட்கட் வச்சுலாம் நாம வச்சுக்கலாம். டியூராலமின் அப்படின்னு ஒரு அலாய் இருக்குது,
டியூராலமின். அதில் அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம் இருக்கும். டியூராலமின் வந்து ஃப்ளைட்டெலாம் செய்கிறதுக்கு பயன்படும், ஆகாய விமானங்கள் செய்ய பயன்படும் டியூராலமின். அதுக்கு அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம் பயன்படுத்தலாம். அதை வந்து சேர்த்து அக்கா மாமா டுயட்டு பாடுறாங்கன்னு நாம வச்சுக்கலாம். ஆனா அலுமினியம், கானா காப்பர், அக்கா, மாமா மேங்கனீஸ், மெக்னீஷியம், மாமா மேங்கனீஸ், மெக்னீஷியம் டுயட்டு பாடலாம் அப்படின்னா டியூராலமின். டுயட்டு பாடலாம் அப்படின்னா டியூராலமின். சரியில்லை? ஸோ அக்கா மாமா டுயட்டு பாடுறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ், மெக்னீஷியம். நாளைக்கு லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமும் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லேப் அசிஸ்டன்ட் எழுதுறாங்க. அவங்களுக்கும் இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் பயன்படுத்திக்கலாம். புரியுதுல்ல? அப்படி வந்து நிறையா இருக்குது. ஸோ ஓவர் ரீப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, ஒன்று அடித்து தான் இன்னொன்று வாழும்னு சொல்கிறது, இதெல்லாம் டார்வின் சொல்கிறது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். புரியுதில்ல? வேரியேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்றார், வேறுபாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாரு டார்வின். டார்வினும் மெண்டலும் ஒரே நேரத்தில் தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால் மெண்டலோட ஜெனட்டிக்ஸ் வந்து டார்வினுக்கு தெரியல. அதனால் குரோமோசோம்ஸ், ஜீன்ஸ் அதை பற்றிலாம் சொல்லாமல் பேன் ஜீன்ஸ் அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்கிறாங்க. அதில் குரோமோசோம்ஸு, ஜீன்ஸ் அதை பற்றிலாம் சொல்லாமல் பேன் ஜீன்ஸ்னு ஒன்று சொல்லி ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் சொல்லியிருக்காரு டார்வின் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஓவர் ஃபிட்டஸ்ட்டாக இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறத டார்வினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நிறையா கொம்புகள் இருக்கும் ஒரு மானில், அந்த நிறையா கொம்புகளோடு அது போய் ஒரு புதரில் மாட்டிக்கிட்டு செத்து போகுது. அந்த நிறைய கொம்புகள் இருக்கிறது ஃபிட்டஸ்ட் தான், ஆனால் அது ஓவர் ஃபிட்டஸ்ட்டாக போனதுனால அது புதர்களில் மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாமல் இறந்து போகுது. அப்போ ஓவர் ஃபிட்டஸ்ட் வந்து பிரச்சனையாகவும் இருக்குது. அதை பற்றி அவர் சொல்ல முடியல. புரியுதுல? மியூட்டேஷன் ரேண்டமாக நடக்கும், ஆனால் டார்வினோட வேரியேஷன் வந்து சின்னதாக இருக்கும், டைரக்ஷனலாக இருக்கும். இப்போ ஹியூகோ டிவ்ரிஸ் சொல்கிற மியூட்டேஷனுங்கிறது ரேண்டமாக நடக்கும், ஆனால் டார்வின் சொல்கிற வேரியேஷன் அப்படிங்கிறது டைரக்ஷனலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். புரியுதில்லையா? ஹியூகோ டிவ்ரிஸ் ஈனோத்தீரா லாமாரிக்கானால தான் மியூட்டேஷன் கண்டுபிடிச்சார். புரியுதில்ல? ஸோ நிறைய சொல்லலாம். அதில் ட்ரோசோஃபில்லாவில் டெலிஷன் இருக்கும், ட்ரோசோஃபில்லாவில் டெலிஷன் இருக்கும், குரோமோசோம் அபரேஷன். டார்வின் வந்து எவல்யூஷன் ஸ்லோவாக நடக்கும்னு சொல்கிறார், ஆனால் ஹியூகோ டிவ்ரிஸ் எவல்யூஷனுங்கிறது திடீர்னு பயங்கரமாக நடக்கும்ன்றார். டார்வின் வந்து எவல்யூஷனுங்கிறது ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே பயங்கர பெருசாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சிங்கிள் ஸ்டெப்பில் பெரிய மியூட்டேஷன் நடக்கும்னு சொல்கிறார். சிங்கிள் ஸ்டெப்பில் பெரிய மியூட்டேஷன் நடந்தால் அதான் சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறார். சிங்கிள் ஸ்டெப்பில் பெரிய மியூட்டேஷன் நடந்தால் அதுதான் சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஹார்டி வீன்பர்க் பிரின்சிபல்னு சொல்லலாம். அது வந்து பெரிய பாப்புலேஷனில் சொல்கிறது. ஹார்டி வீன்பர்க் லாங்கிறது பெரிய பாப்புலேஷனில் சொல்கிறது. புரியுது இல்லையா? ஒரு பாப்புலேஷனில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ், அதான் ஹார்டி வீன்பர்க் லா. ஹார்டி வீன்பர்க் லா. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. புரியுது இல்லையா? அது வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்டி வீன்பர்க் லாவை அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாகவும் நம்ம சொல்லலாம். ஹார்டி வீன்பர்க் லாவை அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாகவும் சொல்லலாம். புரியுது இல்லையா? அதாவது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கூட ஜீன் ஃப்ரீக்வன்சி மாறாது, மியூட்டேஷன் இல்லாட்டி, செலெக்ஷன் இல்லாட்டி, ரீகாம்பினேஷன் இல்லாட்டி அப்படின்னு சொல்கிறது தான் ஹார்டி வீன்பர்க் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் ஒரு பாப்புலேஷனில் ஸ்டேபிளாகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லுது. அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஒரு பாப்புலேஷனில் ஸ்டேபிளாகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லுது. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். தி ஜீன் பூல்ங்கிறது டோட்டல் ஜீன்ஸ் இருக்கிறது தான் ஜீன் பூல் அப்படின்னு என்ன, ஒரு இதில் இருக்க ஒரு ஆர்கானிசமில் இருக்க டோட்டல் ஜீன்ஸ், அந்த ஜீன் பூல்ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ஜீன்ஸ் அதோட அல்லீல்ஸ் தான் ஜீன் பூல், டோட்டல் ஜீன்ஸும் அதோட அல்லீல்ஸ் தான் ஜீன் பூல். ஜீன் பூல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஜீன் பூல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றத ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சு இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சியை PQ அப்படின்லாம் பேர் வைக்கலாம். புரியுது இல்லையா? கேபிட்டல் ஏ வந்து P மாதிரியும் ஸ்மால் ஏ வந்து Q மாதிரியும் எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஏ டாமினன்ட் வந்து P மாதிரியும், ரெசசிவ் ஸ்மால் ஏ சொல்லுவோம்ல அதை Q மாதிரி எடுத்துக்கலாம். புரியுது இல்லையா? அதை வச்சுக்கிட்டு தான் ஹார்டி வீன்பர்க்லாம் சொல்கிறோம். ஸோ ஏ அப்படின்னு போகிறத P² போடுவாங்க. கேபிட்டல் ஏன்னு ஹோமோசைக்கஸில் போடுறத P² போட்டுக்கலாம். புரியுது இல்லையா? அதேமாரி ஸ்மால் ஏ அப்படிங்கிறத Q² போடலாம். ஸ்மால் ஏ அப்படிங்கிறத Q² போடலாம்.
ஸோ இப்படி வச்சு தான் ஹார்டி வின்பர்க் லாவை உருவாக்குறாங்க. ஸ்மால் ஏஏ அப்படிங்கிறத கியூ ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஒரு மெயின் பாப்புலேஷன்லேருந்து ஒரு சின்ன பாப்புலேஷன் பிரிஞ்சு போய் அது ஒரு தனி ஸ்பீசிஸாகவே டெவலப் ஆகிடுச்சுன்னா அதான் பாட்டில் நெக் எஃபெக்ட் அல்லது சீசா கழுத்து விளைவு அப்படின்னு சொல்லலாம். பாட்டில் நெக் எஃபெக்ட் அல்லது சீசா கழுத்து விளைவுன்னு சொல்லுவாங்க. சீவல் ரைட் எஃபெக்ட்னு சொல்லலாம். இப்போ இந்தியா இருக்குது, இந்தியான்ற மெயின் பாப்புலேஷன்லேருந்து எல்லாம் பிரிஞ்சு ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா போனவங்க அவங்க தனி ஸ்பீசிஸாகவே டெவலப் ஆகிட்டாங்கன்னா அதான் சீவல் ரைட் எஃபெக்ட் அல்லது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அல்லது மரபியல் நகர்வு அல்லது ஹார்டி வின்பர்க் லா அல்லது ஹார்டி வின்பர்க் லா. புரியுது இல்லையா? அப்படி பார்த்து வச்சுக்கலாம். சரி, டிஃப்ரென்ஸ் வந்து அதாவது P plus Q is equal to 1 இதான் வந்து ஹார்டி வின்பர்க் லா. P plus Q is equal to 1 அதான் வந்து ஹார்டி வின்பர்க் லா. புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ சீசா நெக் எஃபெக்ட். இந்த ஹார்டி வின்பர்க் லா வந்து அதில் வர்ற ஈக்குலிபிரியம் தான் வெயின்பர்க் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். P plus Q is equal to 1ன்னு சொல்கிறோம்ல, அதை வெயின்பர்க் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். அன்சர்டனிட்டி பிரின்சிபலை சொன்னது ஹெய்சன்பர்க். நியூட்ரினோவை கண்டுபிடிச்சது பாலி. புரியுது இல்லையா? நியூட்ரினோவை கண்டுபிடிச்சது பாலி. சரியா? இந்த ஈக்குலிபிரியத்தில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருதோ அந்த அளவுக்கு எவல்யூஷன் நடக்கும். ஹார்டி வின்பர்க் ஈக்குலிபிரியத்தில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு எவல்யூஷன் நடக்கும். இதை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஜீன் மைக்ரேஷன், 2 ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், 1 ஜீன் மைக்ரேஷன், இன்னொன்று ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், 3 மியூட்டேஷன், 4 ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், 5 நேச்சுரல் செலெக்ஷன். இந்த 5 தான் ஹார்டி வின்பர்க் ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். புரியுது இல்லையா? ஜீன் மைக்ரேஷன் நடந்துச்சுன்னா ஜீன் ஃப்ளோ இருக்கும்னு சொல்லுவாங்க. ஜீன் மைக்ரேஷன் நடந்துச்சுன்னா ஜீன் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மல்டிபிள் டைப்ஸ் நடந்துச்சுன்னா. ஸோ ஒரு 5 ஃபேக்டர்ஸ் வந்து இதெல்லாம் மாற்றி விடும். எதை ஹார்டி வின்பர்க் லாவை அந்த ஈக்குலிபிரியத்தை மாற்றி விடும். அந்த மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். புரியுது இல்லையா? ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா மெயின் பாப்புலேஷன்லேருந்து ஒரு பாப்புலேஷன் பிரிஞ்சிருச்சுன்னா, ஒரு பாப்புலேஷன் பிரிஞ்சு போய் அது இஷ்டத்துக்கு வந்து தனி ஸ்பீசிஸ் ஆகிடுச்சுன்னா அதான் சீவல் ரைட் எஃபெக்ட், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். டிஎன்ஏவோட டயாமீட்டர் 20 ஆம்ஸ்ட்ராங். டிஎன்ஏல 2 பேஸ் பேருக்கு நடுவில் இருக்க கேப்பு 3.4 ஆம்ஸ்ட்ராங். அதே 10 பேஸ் பேராக இருந்தால் 24 ஆம்ஸ்ட்ராங். அதே 10 பேஸ் பேராக இருந்தால் 34 ஆம்ஸ்ட்ராங். புரியுதுல? பியூரின்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைரிமிடின். அதான் சார்காஃப் லா. பியூரின்ஸ்னா அடினைனும் குவானைனும் இருக்கும். பைரிமிடின்ஸ்னா தைமினும் சைட்டோசினும் இருக்கும். பியூரின்ஸ்னா என்ன இருக்கும்? அடினைனும் குவானைனும் இருக்கும். பைரிமிடின்ஸ்னா என்ன இருக்கும்? தைமினும் சைட்டோசினும் இருக்கும். பியூரின்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைரிமிடின்ஸ். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், சார்காஃப் லா அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம்? சார்காஃப் லா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அடினைனும் தைமினும் இஸ் நாட் ஈக்குவல் டு குவானைன் அண்ட் சைட்டோசின். அதுவும் சார்காஃப் லா தான். அடினைன் குவானைன் இஸ் நாட் ஈக்குவல் டு தைமின் அண்ட் சைட்டோசின். இது adenine thymine is not equal to guanine and cytosine. This is also called as Chargaff law. V shape அல்லது V shape போட்டா metacentric, L or J shape போட்டா submetacentric. V shape போட்டா metacentric, L அல்லது J shape போட்டா submetacentric சொல்லலாம். submetacentric ஒரு லாங் ஆர்ம் ஒரு ஷார்ட் ஆர்ம் இருந்தா acrocentric, ஒரு லாங் ஆர்ம் ஒரு ஷார்ட் ஆர்ம் இருந்தா acrocentric, ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்குன்னா telocentric, ஒரே ஒரு ஆர்ம் தான் இருக்குன்னா telocentric, ஒரு லாங் ஆர்ம் ஒரு ஷார்ட் ஆர்ம் இருந்தா acrocentric. கரெக்டா எல் அல்லது ஜே ஷேப்ல இருந்தா அது வந்து சப்மெட்டாசென்ட்ரிக். கரெக்டா சென்டர்ல இருந்துச்சுன்னா வி ஷேப்ல இருந்ததுன்னா மெட்டாசென்ட்ரிக். வேரியேஷன் வந்து ரீகாம்பினேஷன் மூலமா நடக்கலாம், மியூட்டேஷன் மூலமா நடக்கலாம். கேமெட்டோஜெனிசிஸ் நடக்கும்போது வேரியேஷன் வந்து மியூட்டேஷன் மூலமாவோ ரீகாம்பினேஷன் மூலமாவோ நடக்கலாம். அதோட சேஞ்ச்டு ஃப்ரீக்வன்சி வந்து எவல்யூஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதோட சேஞ்ச்டு ஃப்ரீக்வன்சி வந்து அதனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன்ஸ் மாறும், அதனால எவல்யூஷன் நடக்கலாம். புரியுது இல்லையா? வெளிநாடுகள்லேருந்து வெளி கிரகங்கள்லேருந்து ஸ்போர்ஸ் வந்துச்சு. அந்த ஸ்போர்ஸ் தான் வந்து என்னது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து
உயிரினங்களா மாத்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஸ்போர்ஸ் தான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் உயிரினங்களா மாத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். புரியுதுல? நேச்சுரல் செலெக்ஷனால ஸ்டெபிலைசேஷன் நடக்கலாம். நேச்சுரல் செலெக்ஷனால ஸ்டெபிலைசேஷன் நடக்கலாம். நேச்சுரல் செலெக்ஷனால டைரக்ஷனல் சேஞ்ச் நடக்கலாம். நேச்சுரல் செலெக்ஷனால ஸ்டெபிலைசேஷன் நடக்கலாம். நேச்சுரல் செலெக்ஷனால டைரக்ஷனல் சேஞ்சஸ் நடக்கலாம். நேச்சுரல் செலெக்ஷனால டிஸ்ரப்ஷன் நடக்கலாம். அதாவது ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் அண்ட் டிஸ்ரப்ஷன். இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன்ல 3 டைப்ஸ். ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் அண்ட் டிஸ்ரப்ஷனல். இதுதான் வந்து என்னது 3 டைப்ஸ். எதில் 3 டைப்ஸ்? நேச்சுரல் செலெக்ஷன்ல 3. மீன் கேரக்டர் கிடைச்சா ஸ்டெபிலைசேஷன், மீன் கேரக்டர் கிடைச்சா ஸ்டெபிலைசேஷன். மீன் கேரக்டர் வேல்யூ இல்லாமல் வேற ஏதாவது வேல்யூ கிடைக்கும். மீன் கேரக்டர் இல்லாமல் வேற ஏதாவது வேல்யூ கிடைச்சதுனா தான் டைரக்ஷனல். டிஸ்ரப்ஷனல் அப்படின்னா பெரிஃபரல் கேரக்டர் வந்து உள்ளேயும் இருக்கும் வெளியும் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்சைடு இருக்கும் அவுட் சைடு இருக்கும். அதன் பேர் இருந்தால் வந்து இதுன்னு சொல்லுவாங்க டிஸ்ரப்ஷன். அதில் வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து உடஞ்சிரும், 2ஆக பிரிஞ்சிடும். ஒரு ஸ்பீசிஸ் வந்து 2ஆக உடஞ்சிரும். புரியுது இல்லையா? ஸோ குரோமோசோம்ஸை கண்டுபிடிச்சது கார்ல் நக்லி. குரோமோசோம்ஸை கண்டுபிடிச்சது கார்ல் நக்லி. குரோமோசோம்ஸ்னு பேர் வச்சது வால்டேயர். குரோமோசோம்ஸ்னு பேர் வச்சது வால்டேயர். ஜீன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது ஜோகன்சன். ஜீனை கண்டுபிடிச்சது ஜோகன்சன். ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் வந்து பீடில் அண்ட் டாட்டம். ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் வந்து பீடில் அண்ட் டாட்டம். ஸோ +1 +2 NCERT புக்கில் இருந்து தான் நீட் எக்ஸாம்ஸ் நிறையா கேட்குறாங்க. +1 +2 NCERT புக்கில் இருந்தால் நீட் எக்ஸாமுக்கு நிறையா கேள்வி கேட்குறாங்க. அதனால் எல்லாருமே அதை நல்லா படிச்சுருந்துருப்பீங்க. நம்மளும் இப்போ நீட்டு கோச்சிங்லாம் எடுத்து நிறையா டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு எல்லாமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. எல்லாமே வெற்றிகரமாக தயாராகி போயிட்டுருக்காங்க. சரியா? 2000 மில்லியன் இயர்ஸ் ஏகோ 2000 மில்லியன் இயர்ஸ் ஏகோ 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் வந்துச்சு. 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் புரிதல 2000 மில்லியன் இயர்ஸ் ஏகோ தான் ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் appeared on the earth. First cellular forms of life appeared on the earth. புரிதல? அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த செல்லுலார் ஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்படி அந்த செல்லுலார் ஃபார்ம்ஸ் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதில் சில செல்கள் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற எபிலிட்டியோடு இருக்குது. அதில் சில செல்கள் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற எபிலிட்டியோடு இருக்குது. புரியுது இல்லையா? பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படிங்கிறது தைராக்சின். ஃபைட்டு ஃப்ரைட்டு ஃப்ளைட்டு ஹார்மோன் அட்ரினலின். ஃபைட்டு ஃப்ரைட்டு ஃப்ளைட்டு ஹார்மோன் வந்து அட்ரினலின். புரியுது இல்லையா? ஒரு குளுக்கோஸை டோட்டலாக மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பிரேஷனில் 38 ATP ஆகும். ஒரு குளுக்கோஸை டோட்டலாக ரெஸ்பிரேஷனில் ஈடுபடுத்தினீங்கன்னா 38 ATP கிடைக்கும். ஒரு FADH2 வந்து 2 ATPக்கு ஈக்குவல். ஒரு NADH2 வந்து 3 ATPக்கு ஈக்குவல். ஒரு FADH2 2 NADக்கும், ஒரு FADH2 2 ATPக்கும், ஒரு NADH2 வந்து 3 ATPக்கும் சமம். ஃபோட்டோ சிஸ்டம் 1னா குளோரோஃபில் ஏ அதிகமாக இருக்கும். ஃபோட்டோ சிஸ்டம் 2னா மற்றது அதிகமாக இருக்கும். ஓப்பன் ஷியா தான் ஸ்டெம்மு மூலமாக ஒளிச்சேர்க்கை செய்யும். ஒளிச்சேர்க்கை செய்யும். புரியுதுல? 500 மில்லியன் இயர்ஸ் எகோ தான் இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் ஆக்டிவாக வந்துச்சு. 500 மில்லியன் இயர்ஸ் எகோ தான் இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் ஆக்டிவாக வந்துச்சு. புரியுது இல்லையா? ரேண்டமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா புரிஞ்சு படிச்சிருக்கோமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். ரேண்டமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது இல்லையா? புரோட்டீன் சிந்தசிஸில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா DNA mRNAவாக மாறி DNA mRNAவாக மாறுறது டிரான்ஸ்கிரிப்ஷன். mRNA புரோட்டீனாக மாறுறது வந்து டிரான்ஸ்லேஷன். DNA mRNAவாக வர்றது டிரான்ஸ்கிரிப்ஷன். mRNA புரோட்டீனாக மாறுறது டிரான்ஸ்லேஷன். புரியுதில்ல? இதை 2 ஸ்டெப்ஸு சிம்பிளாக. லேண்டுக்கு வந்த முதல் ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தான். லேண்டில் முதல்ல நல்லா செட்டில் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தான். பிளான்ட்ஸில் எது ஃபஸ்ட்டு லேண்டுக்கு வந்துச்சுன்னா பிரயோஃபைட்ஸ். பிளான்ட்ஸில் எது ஃபஸ்ட்டு லேண்டுக்கு வந்துச்சுன்னா பிரயோஃபைட்ஸ். ஆம்பிபியன்ஸ் இன் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னால் பிரயோஃபைட்ஸ். ஆம்பிபியன்ஸ் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எது? ஆம்பிபியன்ஸ் இன் பிளான்ட்ஸ் வந்து பிரயோஃபைட்ஸ். ஃபுல்லாக லேண்டுக்கு வந்தது டெரிடோஃபைட்ஸ். புரியுதில்லையா? ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ் வந்து ஜிம்னோஸ்போம்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து ஆஞ்சியோஸ்போம்ஸ். புரியுதில்லையா? ஸ்டவுட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஃபின்ஸ் வச்சிருந்த மீன்கள் புரியுதல் லேண்டில் இருந்து தான் திருப்பிக்கு தண்ணி போச்சு.
ஸ்ட்ராங்காக ஃபின்ஸ் இருந்தது, லேண்டில் தான் இருந்துச்சு அந்த மீன்கள், அதுக்கப்புறம் தான் தண்ணிக்கு போச்சுன்னு சொல்கிறான். சில ஸ்ட்ராங்கான ஃபின்ஸ் இருந்த மீன்கள்லாம். இது நடந்து 350 மில்லியன் இயர்ஸுக்கு 350 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். இது நடந்து 350 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். இது நடந்து என்னது 350 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். 1938 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மீன் கிடச்சிருக்கு. 1938 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மீன் கிடச்சிருக்கு. புரியுது இல்லையா? 1938 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மீன் கிடச்சிருக்கு. 1938 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மீன் கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து கோலிகோசிந்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மீன் ஆனால் அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மீன் வந்து அழிஞ்சு போச்சு. கோலிகோசிந்த், கோயிலாகாந்த்னு சொல்லலாம், இல்லை கோலிகோசிந்த்னு சொல்லலாம். புரியுது இல்லையா? கோயிலாகாந்த் அல்லது கோலிகோசிந்த் அப்படின்னு சொல்லலாம். 1938 அது இப்போ அழிஞ்சு போச்சு. அது மாதிரிலாம் மீன்கள் வித்தியாசமாக கிடச்சிருக்கு எவல்யூஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மீன்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டோவை சுற்றி இருக்கிறது காட் செல்ஸ், அதில் தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸ்டொமேட்டோ மூடி திறக்கிறது எண்டாஸ்மாசிஸ் எக்ஸாஸ்மிசிஸ்னால. ஸ்டொமேட்டோனால தான் ஏர் உள்ளே போய் வெளில வரும். ஸ்டொமேட்டோ வழியாக தான் ஏர் உள்ளே போய் வரும். லிச்சன்ஸ் அப்படின்னா ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை. ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை தான் லிச்சன்ஸ். ஃபங்கை வந்து ரூட்டில் இருந்தால் மைக்கோரைசா. பிரைமரி ட்ரீட்மெண்ட்னா செடிமெண்டேஷன், அப்படியே படியை வச்சு பிரிச்சுருவாங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட்னா மைக்ரோ ஆர்கானிசம் பயன்படுத்தி பிரிப்பாங்க. இதில் லோபு ஃபின்ஸ் இருந்துச்சு அந்த காலத்தில் மீன்களில் வந்து லோபு ஃபின்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு. அது இப்போ இல்லை. அந்த லோபு ஃபின்ஸ் தான் இப்போ வந்து ஆம்பிபியன்ஸாக மாறிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த லோபு ஃபின்ஸ் தான் இப்போ இருக்கிற ஃப்ராக்ஸாகவும் சாலமண்ட்ராவும் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். அந்த லோபு ஃபின்ஸ் தான் இப்போ இருக்கிற ஃப்ராக்ஸாகவும் சாலமண்ட்ராவும் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆம்பிபியன்ஸ் தான் ரெப்டைல்ஸாக மாறிடுச்சு. இருவாழ்விகள் தான் ஊர்வனவா மாறிடுச்சு. புரியுது இல்லையா? திக் ஷெல்டு எக்ஸ் இருக்கும். தே லே திக் செல்டு எக்ஸ். புரியுதுல? திக் செல்டு இது வந்து திக் செல்டு எக்ஸை வந்து போடும்னு சொல்லலாம். திக் செல்டு எக்ஸை வந்து போடும். விச் டு நாட் ட்ரை பின்ஸ் ஆன் லைக் ஆம்பிபியன்ஸ். புரியுது இல்லையா? இந்த இதுமாரி வந்த ரெப்டைல்ஸ் வந்து ஆம்பிபியன்ஸில் இருக்க எக்கு மாரி ட்ரை ஆகிடாது. இந்த ரெப்டைல்ஸில் இருக்க எக்கு வந்து ஆம்பிபியன்ஸில் இருக்க எக்கு மாதிரி ட்ரை ஆகிடாது. இந்த விஷயம்லாம் +2 NCERTல எவல்யூஷன் சாப்டரில் இருக்குது. புரியுது இல்லையா? இதில் எவல்யூஷன் சாப்டரில் இருக்குது +2 NCERTல. புரியுது இல்லையா? NCERT புக்கில், டைரக்ட் NCERT புக்கில் இது எல்லாமே இருக்குது. அதுலேருந்து தான் கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்ஸில். அதனால் அதை தாராளமாக நல்லா படிக்கலாம். புரியுது இல்லையா? ஊர்வன முட்டைகள் வந்து சன்னில் அந்தளவுக்கு ட்ரை ஆகாது. எது மாதிரி? இருவாழ்விகளோட முட்டைகள் மாதிரி. ஆம்பிபியன்ஸோட எக்ஸ் மாதிரி ரெப்டைல்ஸோட எக்ஸ் வந்து சன்னில் அந்தளவுக்கு ஈஸியாக ட்ரை ஆகாது. புரியுது இல்லையா? சோலார் பவரில் இருக்க பொல்யூஷன் வந்து கேட்மியம். வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறதுக்கு சிலிக்கோன்ஸ். புரியுது? ரெப்டைல்ஸ்லேருந்து தான் அப்படியே அடுத்தடுத்து அப்படியே டெவலப் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். பேர்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ரெப்டைல்ஸ்லேருந்து அப்படியே பேர்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். புரியுது இல்லையா? அடுத்த 200 மில்லியன் வருடங்களில், இன் தி நெக்ஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸில் ரெப்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸஸில் மாறிடும்னு சொல்கிறாங்க. ரெப்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரியுதில்ல? முதலையில் வந்து 3 சேம்பர்ஸ் இருக்கும் ஹார்ட்டில். பாம்புல ஸ்னேக்ஸ் ரெப்டைல்ஸ்லேயும் 3 சேம்பர் இருக்கும் ஹார்ட்டில். நம்ம மேமல்ஸ்லாம் 4 சேம்பர்ஸ் இருக்கும் ஹார்ட்டில். புரியுதில்ல? டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறது வில்லை. நம்ம வாயில் வந்து மென்ன பிறகு அதுக்கு பேர் போலஸ். வயிற்றில் போட்டு அரைச்ச பிறகு அதுக்கு பேர் சைம். வாயில் மென்ன பிறகு போலஸ், வயிற்றில் போட்டு அரைச்ச பிறகு சைம். வாயில் இருக்கிறது லைசோசைம், பாக்டீரியாக்களை கொல்லும். புரியுதில்ல? வாயில் இருக்கிறது டயலின், வந்து ஸ்டார்ச்சை வந்து செரிக்கும், கார்போஹைட்ரேட்டை வந்து செரிக்கும். புரியுது இல்லையா? வாயில் வந்து டயலின் இருக்கும், அது வந்து கார்போஹைட்ரேட்டை செரிக்கும். வயிற்றில் வந்து பெப்சின் ரெனின் இருக்கு, அது புரோட்டீன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணும். பெப்சின் ரெனின். புரியுதில்ல? பேன்கிரியாட்டிக் ஜூஸும் பைலும் டியோடினத்தில் தான் வந்து அட்டாச் ஆகும். பேன்கிரியாட்டிக் ஜூஸும் பைலும் எதில் வந்து அட்டாச் ஆகும்னா டியோடினத்தில் தான் வந்து அட்டாச் ஆகும். புரியுது இல்லையா? இதில் வந்து மரம் லாமார்க் வந்து சைஸ் பெருசாகும்னு சொன்னார். எல்லாத்தோட இது வந்து சைஸ் பெருசாகும்னு சொன்னார். அதுக்கு ஈகோஸ் ஹார்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சொன்னார். லாமார்க் வந்து ஈகோஸ் ஹார்ஸ் தான் பெருசாகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் சொன்னது. புரியுது இல்லையா? இஸ்தியோசாரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஃபிஷ் லைக் ரெப்டைல்ஸ்னு சொல்லலாம்.
இஸ்தியோசாரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபிஷ் லைக் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதில்ல? லேண்ட் ரெப்டைல்ஸ் தான் டினோசரஸே சொல்கிறாங்க. டைனோசரஸே லேண்டில் வந்த ரெப்டைல்ஸ் தான் சொல்கிறாங்க. டைனோசரஸே லேண்டில் வந்த ரெப்டைல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி ஹார்மோன் தைராக்சின், ஃபைட்டு ஃப்ளைட்டு ஃப்ரைட்டு ஹார்மோன் வந்து அட்ரினலின் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதில்ல? அடினோ ஹைப்போஃபேசிஸ், நியூரோ ஹைப்போஃபேசிஸில் ஆக்சிடாக்சின் வாசோப்ரெசின், நியூரோ ஹைப்போஃபேசிஸில் ஆக்சிடாக்சின் வாசோப்ரெசின். புரியுதில்லையா? TYRANNO டைரனோ, TYRANNO டைரனோ சாரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. SAURUS டைரனோசாரஸ் ரெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் டைனோசாரஸ்லேயே பெருசுன்னு சொல்கிறாங்க. டைரனோசாரஸ் ரெக்ஸ் தான் டைனோசாரஸ்லேயே ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. 20 அடி உயரம் இருக்கும், 20 அடி உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 20 feet வந்து ஹைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 20 feet வந்து ஹைட் இருக்கும். ஹியூஜ் ஃபியர்சம் டேகர் லைக் டீத் இருக்கும். ஹியூஜ் ஃபியர்சம் டேகர் லைக் டீத் இருக்கும். 20 feet ஹைட்டும் பெரிய பல்லு இருக்கும். அபவுட் 65 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். 65 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்து டைனோசரஸ் திடீர்னு மறைஞ்சு போச்சு. 65 மில்லியன் இயர்ஸ் தான் டைனோசரஸ் வந்து திடீர்னு மறைஞ்சு போச்சு. 65 மில்லியன் இயர்ஸ் எகோ தான் டைனோசரஸ் திடீர்னு மறைஞ்சு போச்சு. கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. குரோமோசோம்ஸை டபுள் பண்ணுறதுக்கு கொல்சிசின், குரோமோசோமை டபுள் பண்ணுறதுக்கு கொல்சிசின். இந்த பேர்ட்ஸாக மாறிடலாம். டைனோசரஸ் வந்து பேர்ட்ஸாக மாறிக்கலாம்னு சொல்கிறாங்க. டைனோசரஸ் வந்து பேர்ட்ஸாக மாறிக்கலாம்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸாக மாறிக்கலாம். புரியுதில்ல? ஸ்மால் சைஸ்டு ரெப்டைல்ஸ்லாம் இன்னுமே இருக்குது. அந்த காலத்தை சேர்ந்த பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்மால் சைஸ்டு ரெப்டைல்ஸ் வந்து இன்னமும் இருக்குது. ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் இன்னமும் இருக்குது. புரியுதில்ல? ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து லைக் ஷ்ரூஸ், SHREWS, புரியுதில்ல? ஷ்ரூஸ் ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து ஷ்ரூஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து ஷ்ரூஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து ஷ்ரூஸ் மாதிரி இருந்துச்சு. புரியுதில்ல? ஷ்ரூஸ் அப்படின்னா மூஞ்சூறு. ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வந்து ஷ்ரூஸ் மாதிரி இருந்துச்சு. ஷ்ரூஸ் அப்படின்னா மூஞ்சூறு. ஷ்ரூஸ் அப்படின்னா மூஞ்சூறு. அதோட ஃபாசில்ஸ்லாம் ரொம்ப சின்ன சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு நிறையா. அதோட ஃபாசில்ஸ்லாம் நமக்கு சின்ன சைஸில் கிடச்சிருக்கு. மேமல்ஸ் வந்து விவிபேரஸ், உள்ளே முட்டை உடஞ்சி உயிரினம் வந்துடும். வயிற்றுக்குள்ளேயே முட்டை உடஞ்சி உயிரினம் வந்துருச்சுன்னா விவிபேரஸ். முட்டை வெளியில் வந்து அப்புறம் உடஞ்சி உயிரினம் வந்துச்சுன்னா ஓவிபேரஸ். ஹேலோஃபைட்ஸ் வந்து மார்ஷியல் லேண்ட்ஸில் இருக்கும். ஹேலோ அப்படின்னா சால்ட். 13th ஃபேமிலி வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 13th ஃபேமிலி போரான் ஃபேமிலி, 14th வந்து நைட்ரஜன், அப்படி போனால் 16th வந்து இது சால்கோஜன்ஸ் ஆக்சிஜன், 17th வந்து ஹேலஜன் சொல்லலாம். ஹேலஜனா சால்ட் ப்ரொடியூசிங், சால்கோஜன்ஸ்னா தாதுக்களை உற்பத்தி பண்ணும், மினரல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னர்ட் கேசஸ்னா மந்தவாயுக்கள், இன்னர்ட் கேசஸ்னா மந்தவாயுக்கள். தன்னோட அவுட்டர் ஷெல்ல 8 எலக்ட்ரான் வச்சுருந்தா அதுதான் வந்து என்னன்னு சொல்லலாம், இது மந்தவாயுக்கள்னு சொல்லலாம். தன்னுடைய அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வச்சுருந்தா அதுதான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், மந்தவாயுக்கள், இன்னர்ட் கேசஸ்ன்னு சொல்லுவோம். இதில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க மேமல்ஸ்லாம் ஹார்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஹார்ஸு, ஹிப்போபொட்டமஸ், ரேபிட் இதெல்லாம் ஒத்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த மேமல்ஸ்லாம், சவுத் அமெரிக்காவில் இருந்த மேமல்ஸ்லாம் ஹார்ஸு, ஹிப்போபொட்டமஸ், பியர், ரேபிட் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேமல்ஸு. அதான் டிப்பிக்கல் மனிதன் லைக் மேமல்ஸு. புரிதல் அப்படி சொல்லலாம். இந்த சவுத் அமெரிக்கன் அனிமல்ஸ் எல்லாம் ஓவர் ரிடன் பண்ணது நார்த் அமெரிக்கன் ஃபானா. சவுத் அமெரிக்கன் அனிமல்ஸ் எல்லாம் ஓவர் ரிடன் பண்ணது யாருன்னா நார்த் அமெரிக்கன் ஃபானா. நார்த் அமெரிக்கன் ஃபானா தான் சவுத் அமெரிக்கனோட இதெல்லாம் ஓவர் ரிடன் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ரிடன் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். இதில் மேமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா சர்வைவ்டு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் காம்படிஷன். ஆஸ்திரேலியாவில் இருக்க மேமல்ஸ்லாம் வந்து தப்பி பொழைச்சது எதனால்? இப்போ சவுத் அமெரிக்காவில் இருக்க மேமல்ஸை நார்த் அமெரிக்கா அனிமல்ஸ் வந்து காலி பண்ணிடுச்சு. ஆனால் அதுமாதிரி ஆஸ்திரேலியா இருக்க மேமல்ஸ் வந்து காலி பண்ண முடியல, அது தப்பிச்சுக்கிச்சு. ஏன்னா அங்கே வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி அப்படி சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் சொன்னது காஸ். 1 ஜீன் 1 என்சைம் வந்து பிடில் அண்டு டாட்டம். குரோமோசோம்னு பேர் வச்சது வால்டேயர். குரோமோசோமை கண்டுபிடிச்சது கார்னக்லி. புரிதல? குரோமோசோமோட நுனி பகுதிக்கு பேர் டீலோமியர், அதோட சென்டருக்கு பேர் சென்ட்ரோமியர். அந்த சென்ட்ரோமியரை கொஞ்சம் தள்ளி இருந்தால் அது வந்து சேட்டு குரோமோசோம்னு சொல்லுவோம். புரியுதா? பாலிட்டீன் குரோமோசோம்ஸை கண்டுபிடிச்சது பால்பியானி. புரியுது? சில மேமல்ஸ் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இருக்கு. வேல்ஸு, டால்ஃபின்ஸு, சீல்ஸு, சீ கவுஸ் இதெல்லாம். புரியுதுல? எவல்யூஷன் ஆஃப் ஹார்ஸு, எலிஃபென்ட், டாக் இதெல்லாம் புரியுதுல ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லலாம். புரியுதுல? ஹார்ஸு, எலிஃபென்ட்டு,
ஹார்ஸ் எலிஃபண்ட் இதெல்லாம் என்னது ஸ்பெஷல் டாக் இதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷனை வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷனை வச்சிருக்குன்னு சொல்லலாம் புரியுது இல்லையா ரொம்ப எவல்யூஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது மனிதர்கள் தான் எவல்யூஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது மனிதர்கள் தான் புரியுது இல்லையா மனிதர்கள் தான் எவல்யூஷனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க இந்த சூடோமோனாஸ் ஃபோர்டிடாவை கண்டுபிடிச்சது சூப்பர் பக்குன்னு சொல்கிறது ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி சூடோமோனாஸ் ஃபோர்டிடாவை கண்டுபிடிச்சி சூப்பர் பக்குன்னு சொன்னது ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அது கேம் ஆக்ட் சிஏஎம் கேம் ஓசிடி ஆக்ட் இதுமாரி ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் அதை டீகம்போஸ் பண்ணும் கடலில் எண்ணெய் கொட்டிடுச்சுன்னா அதை டீகம்போஸ் பண்ணும் அதனால் அது பயோ ரெமிடியேஷன் சொல்லும் இதேமாரியே நிறையா பயன்படுத்தலாம் அப்போ சூடோமோனாஸ் ஃபோர்டிடா தான் சூப்பர் பக்கு ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி புரியுது இல்லையா 15 மில்லியன் இயர்ஸ் எகோ உருவான பிரைமேட்ஸுக்கு பேர் ட்ரையோபீத்திகஸ் அண்ட் ராமாபீத்திகஸ்னு பேர் 15 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி உருவானது ட்ரையோபீத்திகஸ் அண்ட் ராமோபீத்திகஸ் சொல்லலாம் TRYO PITHECUS ட்ரையோபீத்திகஸ் அண்ட் ராமாபீத்திகஸ் RAMA ராமா பீத்திகஸ் PHITHUCUS அப்படி வரும் ட்ரையோபீத்திகஸ் அண்ட் ராமாபீத்திகஸ்னு இது ரெண்டு தான் வந்து புரிதல்ல 50 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி புரிதல்ல முடி நிறையா இருக்கும் கொரில்லா சிம்பன்சி மாதிரி இருக்கும் புரிதல்ல முடி நிறையா இருக்கும் இது ட்ரையோபீத்திகஸ் வந்து கொரில்லா மாதிரி இருக்கும் ராமாபீத்திகஸ் வந்து மனுஷன் மாதிரியே இருந்துச்சு ட்ரையோபீத்திகஸ் வந்து கொரில்லா மாதிரி இருந்துச்சு ராமாபீத்திகஸ் வந்து மனுஷன் மாதிரி இருந்துச்சு புரிதல்லையா ட்ரையோபீத்திகஸ் குரங்கு மாதிரி இருந்துச்சு ராமாபீத்திகஸ் மனுஷன் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க புரிதல அதை பார்த்து வச்சுக்கணும் ஸோ மைட்டாசிஸ்ன்னு பேர் வச்சது ஃப்ளம்மிங் மைட்டாசிஸில் ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டீலோஃபேஸ் PMAT அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லலாம் மைட்டாசிஸில் இருக்க 4 ஸ்டேஜஸ் ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டீலோஃபேஸ் PMAT அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லலாம் புரிதல மியாசிஸ்லையும் அதே தான் ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் டீலோஃபேஸ் PMATன்னு ஷார்ட்கட் சொல்லலாம் ஆனால் மியாசிஸோட ப்ரோஃபேஸில் லெஸ் பேடுன்னு இருக்கலாம் புரியுது இல்லையா ஆப்பிரிக்காவோட டான்சானியாவில் தான் மேன் லைக் அனிமல்ஸை கண்டுபிடிச்சாங்க ஆப்பிரிக்காவோட டான்சானியாவில் தான் மேன் லைக் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அனிமல்ஸ் வந்து மேன் லைக் பிரைமேட்ஸ் வந்து 3 to 4 மில்லியன் இயர்ஸ் எகோ ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு மேன் லைக் பிரைமேட்ஸ் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் 3 to 4 மில்லியன் இயர்ஸ் எகோ நடந்திருக்கு புரிதல 4 ஃபீட்டு தான் அதுக்கு ஹைட் இருந்துச்சு நிமிந்து நடந்திருக்காங்க 4 ஃபீட்டு தான் ஹைட் இருக்கு நிமிந்து தான் நடந்திருக்காங்க அதில் நிமிந்து நடந்திருக்கு எரெக்டா 2 மில்லியன் இயர்ஸ் எகோ ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் 2 மில்லியன் இயர்ஸ் எகோ ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் 2 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்து ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ்னு நடந்திருக்கு ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கு 2 மில்லியன் இயர்ஸ் எகோ ஆஸ்ட்ரலோபித்திசின்ஸ் அப்படின்னு ஒன்று ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கு அது ஒரு உயிரினம் எவல்யூஷனில் சொல்லலாம் புரிதல எவல்யூஷனில் இதெல்லாம் சொல்லலாம் அது வந்து கல் கருவிகளை வச்சு வேட்டையாடி இருக்கு ஸ்டோன் வெப்பன்ஸை வச்சு வேட்டையாடி இருக்கு கல் கருவிகளை வச்சு அது வேட்டையாடி இருக்குன்னு சொல்லலாம் புரிதல ஸோ நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க பயாலஜி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாலே ஈஸியாக டாக்டர் பட்டம் வாங்கிடலாம் டாக்டர் சீட்டு வாங்கிடலாம் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் இருக்குது அதுலேயே நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம் புரியுது இல்லையா ஹியூமன் லைக் பீயிங் மனிதன் மாதிரி வாழ்ந்தது ஹோமோ எப்பிலிஸ் ஹியூமன் லைக் பீயிங் வந்து ஃபஸ்ட்டு ஹோமோ எப்பிலிஸ் HABALIS ஹோமோ எப்பிலிஸ் புரியுது இல்லையா மனிதன் அதோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 650 to 800 cc சொல்லலாம் அதோட பிரெயின் கெப்பாசிட்டி 650 to 800 cc சொல்லலாம் they probably did not eat meat அப்படின்னு சொல்றாங்க அது வந்து கறி சாப்பிடாது ஃபாசில்ஸ் டிஸ்கவர்டு இன் ஜாவா ஃபாசில்ஸ் வந்து நிறைய ஜாவாவில் கிடைச்சிருக்கு அதில் நமக்கு இன்னும் நிறைய கிடைச்சிருக்கு புரியுது இல்லையா ஹோமோ எரக்டஸ் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது 1891 ஜாவாவில் கண்டுபிடிக்கப்பட்டது ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்கிறோம் 1891 ஜாவாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபாசில்ஸ் வந்து ஹோமோ எரக்டஸ் பற்றி சொல்லுது 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ வாழ்ந்த ஹோமோ எரக்டஸ் பற்றி சொல்லுது ஜாவாவில் கிடைச்சது புரியுது இல்லையா லெஸ் பேட் அப்படின்னா லெப்டோட்டின் ஜைகோட்டின் பேட்சிட்டின் டிப்ளோட்டின் டயாகைனன்சிஸ் இது 5த்தையும் சேர்த்து சுருக்கி ஷார்ட்கட்டாக சொன்னால் லெஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம்
LEZPADD லெஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த லெஸ் பேட் அப்படின்னா மியாசிஸில் ப்ரோஃபேஸில் இருக்கிற 5 சப்ஸ்டேஜஸ், மியாசிஸோட ப்ரோஃபேஸில் இருக்க 5 சப்ஸ்டேஜஸ் தான் லெஸ் பேட். புரியுது? நியாண்டர்தால் மேன் வந்தாங்க, அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி 1400 cc. நியாண்டர்தால் மேனோட பிரெயின் கெப்பாசிட்டி 1400 cc. அவங்க வந்து நியர் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் வாழ்ந்தவங்க. நியர் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் வாழ்ந்தவங்க 1,40,000 இயர்ஸ் பேக் வாழ்ந்தவங்க. பிட்வீன் 1,00,000 and 40,000 இயர்ஸ் பேக் வாழ்ந்தவங்க. புரியுது இல்லையா? புரியுது? அவங்க வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ல எடுத்து புதைக்கிறது, தோலை வச்சு உடம்ப மறைச்சிக்கிட்டாங்க, நியாண்டர்தால்லாம். இதெல்லாம் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து அரோசின் ஆப்பிரிக்கா. ஹோமோசேப்பியன்ஸ் வந்து அரோசின் ஆப்பிரிக்காவில் வந்தது ஹோமோசேப்பியன்ஸ். அதுக்கப்புறம் தான் பல இடங்களுக்கு அது பரவச்சுன்னு சொல்கிறோம். ஐஸ் ஏஜில் 75,000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாடர்ன் ஹோமோசேப்பியன்ஸ் வந்தாங்க. ஐஸ் ஏஜில் 75,000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாடர்ன் ஹோமோசேப்பியன்ஸ் இருந்தாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ்ஸ், இந்த வரலாற்றுக்கு முந்தைய குகை உருவாக்குறதுலாம் 18,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் ஆர்ட், குகை கலை வந்து 18,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏபிக்கல் டாமினன்ஸுக்கு ஆக்சின், குட்டியாக இருக்கிறது நீளமாக வளர்றதுக்கு ஜிப்ரலின், செல் டிவிஷனுக்கு சைட்டோகைனின், காய்களை கனிய வைக்க இது எத்திலின், காய்களாக இருக்கிறத கனிய வைக்கிறதுக்கு எத்திலின், செல் டிவிஷனுக்கு சைட்டோகைனின். புரியுது இல்லையா? குட்டையாக இருக்கவங்கள உயரமாக மாற்றுறதுக்கு ஜிப்ரலின். ஏபிக்கல் டாமினன்ஸ், நுனி பகுதியை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ஆக்சின், ஜிப்ரல் ஆஃப் ஃபியூஜி குறைங்கிற பூஞ்சையிலேருந்து தான் ஜிப்ரலின் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சின் வந்து மனித சிறுநீர்லேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஹியூமன் யூரின்லேருந்து ஆக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஜிப்ரல் ஆஃப் ஃபியூஜி குறை வந்து ஃபங்கைலேருந்து, அதுலேருந்து தான் ஜிப்ரலின் கண்டுபிடிச்சாங்க. ஜிப்ரலினை கண்டுபிடிச்சது குருசோவா. பார்த்தினோகார்பினா ஃபார்மேஷன் ஆஃப் சீட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் தான் பார்த்தினோகார்பி. புரியுது இல்லையா? கிரேப்ஸு, தர்பூசணி இதெல்லாம் வந்து ஆட்டோட்ரிப்ளாய்டு. ஆப்பிள் வந்து ஆட்டோடெட்ராப்ளாய்டு. கிரேப்ஸு, தர்பூசணிலாம் ஆட்டோட்ரிப்ளாய்டு. ஆப்பிள் வந்து ஆட்டோடெட்ராப்ளாய்டு. அட்ரோபா பெல்லோடோனா வந்து அட்ரோபாலேருந்து எடுக்கிறாங்க. பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனில் 202 ஃபேமிலிஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் கரோலஸ் லினேயஸ். நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் பென்தம் அண்ட் ஹூக்கர். ஃபைலோஜெனிக் மரபு வழி வகைப்பாடு வந்து ஃபைலோஜெனிக்னு சொல்லப்படுற மரபு வழி வகைப்பாடு வந்து இவர் இங்கிலாந்து பிராண்டில் ஜெர்மனி. பென்தம் அண்ட் ஹூக்கர் இங்கிலாந்து. நேற்று கூட அதை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பென்தம் அண்ட் ஹூக்கர் வந்து இங்கிலாந்து. கரோலஸ் லினேயஸ் வந்து ஸ்வீடன். கார் வாங்கினா ஸ்வீட்டு கொடுக்கும். புரியுது இல்லையா? ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு பயாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஸ்கோர் கிடைச்சிடும். புரியுது? 90 கொஸ்டின்ஸ் இருக்குது, 90 × 4 போட்டு பார்த்துங்க, அதுவே செமையான ஸ்கோர் கிடைக்கும். அதனால் பயாலஜியில் நிறைய விஷயங்கள் அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஈஸியாக பிடிச்சி வந்து டெவலப் ஆகிடலாம். புரியுது இல்லையா? 3 நைட்ரஜன் பேஸு சேர்ந்தாலே ஒரு கோடான் அப்படின்னு சொல்லலாம். உடம்புல வந்து 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுது இல்லையா? மெண்டல் 7 கேரக்டர்ஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரியுது இல்லையா? நியூரோ ஹைப்போஃபைசிஸில் வந்து ஆக்சிடாக்சின், வாசோப்ரெசின் வந்து மில்க் செக்ரேஷன். வேசோப்ரெசின் வந்து பிபி பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ்க்கு பயன்படும். அதுபோக வேசோப்ரெசினுக்கு இன்னொரு பேர் ஏடிஹெச், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். ஏடிஹெச் இருந்தால் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வரும். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்னால் பாலியூரியா, பாலிடிப்சியா மட்டும் இருக்கும். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா 3மே இருக்கும். அப்போ சுகர்லேயே 2 இருக்குது, டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்னால் பாலியூரியா, பாலிடிப்சியா மட்டும். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா. பாலியூரியானா யூரின் அதிகமாக போகும், பாலிஃபேஜியானா நிறையா பசிக்கும், பாலிடிப்சியானா நிறையா தாகம் எடுக்கும்.
இதெல்லாம் இருந்தால் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அது இன்சுலினால் வருது. இது வந்து ஏடிகேஷனால் வருது. ஆன்டி டயூரோட்டிக் ஹார்மோன். ஆன்டி டயூரோட்டிக் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் தான் யூரின் அதிகம் போகாது. அது யூரினை பிடிச்சி எடுத்துக்கும் தண்ணி, இல்லாட்டி அடிக்கடி யூரின் போகும். அடிக்கடி யூரின் போனால் ஏடிஹெச் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஏடிஹெச்சுக்கு இன்னொரு பேர் வேசோப்ரெசின். அப்போ வேசோப்ரெசினோட வேலை என்ன? பிபியை மெயின்டைன் பண்ணும். ரெனின் இன்ஹிபிட்டார்ஸ்னு பாடியில் ஒன்று இருக்குது, அதோட வேலை என்ன? பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அலர்ஜியோட சம்மந்தப்பட்ட இம்யூனோகுளோபுலின் என்னது? ஐஜிஇ. எம்ஹெச்சி செல்ஸ் எதில் கண்டுபிடிச்சாங்க? மைஸ். அதில் எதில் இருக்குது? 6th குரோமோசோமில். எம்ஹெச்சி செல்ஸ் எதில் கண்டுபிடிச்சாங்க? மைஸ். அதில் எதில் இருக்குது அப்படின்னா 6th குரோமோசோமில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6th குரோமோசோம். குரோமோசோம்லாம் வரிசையாக வரைஞ்சி பார்க்குறது கேரியோ டைப்பிங். குரோமோசோம்லாம் வரிசையாக வரைஞ்சி பார்க்குறது கேரியோ டைப்பிங். அதுக்கு இன்னொரு பேர் வந்து இடியோகிராம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் இடியோகிராம். ஜெனட்டிக் மேப்போட யூனிட் வந்து மார்கன் அல்லது சென்டி மார்கன். ஜெனட்டிக் மேப்போட யூனிட் வந்து மார்கன் அல்லது சென்டி மார்கன். ஓசோனை மெஷர் பண்ணுறதுக்கு டாப்சான் யூனிட். ஓசோனை மெஷர் பண்ணுறதுக்கு எதுன்னா டாப்சான் யூனிட் சொல்லலாம். ஓசோனை மெஷர் பண்ணுறதுக்கு எதுன்னா டாப்சான் யூனிட் அப்படிங்கிறத சொல்லலாம். மான்ட்ரியல் புரோட்டோகால் எதுக்கு பயன்படுதுன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால் எதுக்கு பயன்படுது அப்படின்னா புரிதல்ல. மான்ட்ரியல் புரோட்டோகால் எதுக்குன்னா ஓசோனை குறைக்கிறது. ஓசியில் மான்கறி திங்காதான் நாம வச்சுக்கலாம். ஓசோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மான்ட்ரியல் புரோட்டோகால். ஓசியில் மான்கறி சாப்பிடாதான் நாம வச்சுக்கலாம். புரிதல. வாட்டர் ஆக்ட் வந்து 1974. 7 நாளும் தண்ணி குடிக்கணும் நாம வச்சுக்கலாம். 7 நாளும் அப்படின்னா 74, 74 தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வாட்டர் ஆக்ட். அப்போ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து 1974. புரியுது இல்லையா? பிஓடினா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதாவது ஒரு ஏரி செத்து போகிறது வந்து யூட்ரோஃபிகேஷன். ஒரு ஏரி செத்து போகிறது யூட்ரோஃபிகேஷன். அது சாகிறதுக்கு முன்னாடி ஆல்கல் ப்ளூம். ஆல்கா நல்லா பயங்கரம் வளர்ந்துருக்கும், அதான் ஆல்கல் ப்ளூம்னு சொல்லலாம். டெத் ஆஃப் ஏ லேக்கு தான் யூட்ரோஃபிகேஷன். புரியுது இல்லையா? வாட்டர் ஹைசின்த்னா ஐகார்னியா கிராசிபஸ். வாட்டர் ஹைசின்த்னா ஐகார்னியா கிராசிபஸ் தான் வாட்டர் ஹைசின்த்னு சொல்லலாம். ஐகார்னியா கிராசிபஸ். புரியுது இல்லையா? யூட்ரோஃபிகேஷன் ஆல்கல் ப்ளூம். ஒரு ஏரியை இறந்து போயிடும். கூவன் நதி போயிடுச்சுல வீணா, கூவன் நதி வீணா போயிடுச்சுல, அதுமாரி நடக்கிறது தான் யூட்ரோஃபிகேஷன். அதுமாரி நடக்கிறது தான் யூட்ரோஃபிகேஷன். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சோன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ரோடு போடலாம். பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் பண்ண முடியாது. பிளாஸ்டிக்கில் ரோடு போடலான்னு கண்டுபிடிச்சி கொடுத்தது கான். அதை வச்சு பெங்களூரில் அதுமாதிரி ரோடு கூட போட்டிருக்காங்க. இதில் கான்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி பெங்களூரில் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு கூட போட்டிருக்காங்க. கான் டெக்னிக்ன்றது எதுக்கு பயன்படுதுன்னா பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி ரோடு போடுறது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி ரோடு போடுறது தான் கான் டெக்னிக். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி ரோடு போடுறது தான் கான் டெக்னிக். புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுன்னா பிளாஸ்டிக் டீகம்போசிஷனையும் சரி பண்ணிடலாம். நம்ம மொலாசஸ்லேருந்து எத்தனால் அதிகமாக தயாரிப்பாங்க. கிரெயின் சுகர்னு சொல்லுது, கிரேப் சுகர்னு சொல்கிறது குளுக்கோஸ். கிரேப் சுகர்னு சொல்கிறது குளுக்கோஸ். ஃப்ரூட் சுகர்னு சொல்கிறது ஃப்ரக்டோஸ். ஃப்ரூட் சுகர்னு சொல்கிறது ஃப்ரக்டோஸ். கேன் சுகர்னு சொல்கிறது சுக்ரோஸ். கேன் சுகர் சொல்கிறது சுக்ரோஸ். இதில் போர்டியாக்ஸ் மிக்சர்னா காப்பர் சல்ஃபேட்டும் லயமும், அது ஒரு ஃபங்கிசைடு. போர்டியாக்ஸ் மிக்சர்னா காப்பர் சல்ஃபேட்டும் லயமும், அது வந்து ஒரு ஃபங்கிசைடு. அது வந்து ஒரு ஃபங்கிசைடு. பீட்டி காட்டன் வந்து பூச்சிகள் அடிக்காமல் பாதுகாக்கும். பூச்சிகள் அடிக்காமல் பாதுகாக்கும். இதில் ஹரியானாவில் சோனிப்பட்டில் ரமேஷ் சந்திர சாகர்ன்ற ஒரு ஃபார்மர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அதிகமாக பண்ணுறாரு. ஹரியானாவில் ஒரு ஃபார்மர் ரமேஷ் சந்திர சாகர் அப்படிங்கிற ஃபார்மர் சோனிப்பட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங்கை அதிகமாக பண்ணுறாரு. ஆர்கானிக் ஃபார்மிங்கை அதிகமாக பண்ணுறாரு. புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சோம். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னால் ரொம்ப டேஞ்சரஸ். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். புரியுதுல? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் குளோபல் வார்மிங்க்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து 60% ரீசன். குளோபல் வார்மிங்க்கு கார்பன் டை ஆக்சைடு 60% ரீசன். குளோபல் வார்மிங்க்கு மீத்தேன் வந்து 20%. குளோபல் வார்மிங்க்கு மீத்தேன் வந்து 20%. சிஎஃப்சினா குளோரோஃப்ளோரோ கார்பன், அது 14%. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து 14%. N2O வந்து 6%. நைட்ரஜன் ஆக்சைடு வந்து 6%. N2O வந்து 6%. ஓசோன் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் எங்கே இருக்கும்? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோனோட மெஷர்மெண்ட் யூனிட் வந்து டாப்சான் யூனிட். ஓசோனோட மெஷர்மெண்ட் யூனிட் வந்து டாப்சான் யூனிட். புரியுது இல்லையா? ஓசோனோட மெஷர்மெண்ட் யூனிட் டாப்சான் யூனிட். மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து 1987. மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987 எதுக்குன்னா குளோபல் வார்மிங்கை குறைக்க, ஓசோனை குறைக்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987. புரியுதுல? அது எஃபெக்டிவ்க்கு வந்தது 1989. ஓசியில் மான்கரித்திக்காக சொன்னோம், அது எஃபெக்டிவ் வந்தது 1989. 1989 தான் அது எஃபெக்டிவ் ஆச்சு. அது எங்கே இருக்குன்னா கனடாவில். மான்ட்ரியல் புரோட்டோகால் எங்கே இருக்குன்னா கனடா.
மான்ட்ரியல் புரோட்டோகால் எங்கே இருக்குன்னா மான்ட்ரியல் எங்கே இருக்குன்னா கனடா. கியோட்டோ எங்கே இருக்குன்னா ஜப்பான். கியோட்டோ புரோட்டோகால் வந்து க்ரீன் ஹவுஸுக்கு, இது வந்து ஓசோனுக்கு. இது வந்து ஓசோனை அதிகமாக பாதிக்கிறது குளோரோஃப்ளோரோ கார்பன். புரியுது இல்லையா? கார்னியாவை பாதித்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஸ்னோ பிளைண்ட்னஸ்னு பேர். யூவிபி அட்டாக் ஆச்சுன்னா நம்ம கண்ணில் இருக்க கார்னியாவில் இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அதை ஸ்னோ பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னோ பிளைண்ட்னஸ். யூவி ரேஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஸ்கின் கேன்சர் வரும். அதுக்கு பேர் மெலனோமா. மெலனின் அட்டாக் பண்ணி வர்றதுனால மெலனோமா. ஸ்கின் கேன்சர் மெலனின் அட்டாக் பண்ணி வர்றதுனால அது என்னன்னு சொல்லலாம்? மெலனோமா அப்படின்னு சொல்லலாம். கார்னியா வந்து இன்ஃப்ளமேட் ஆச்சுன்னா அது என்னது? ஸ்னோ பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குளோரின் இருந்தாலே நிறையா வந்து ஓட்ட போட்டுரும். ஒரு குளோரின் இருந்தாலே நிறையா ஓசோனை ஓட்ட போட்டுரும். எது? ஒரு குளோரின் இருந்தாலே நிறைய ஓசோனை ஓட்ட போட்டுரும். எது? குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓசோனை ஓட்ட போட்டுரும். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் ஜூம் கல்டிவேஷன். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் ஜூம் கல்டிவேஷன். நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 1988. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி வந்து 1988. அதில் பிளைன்ஸில் 33% ஃபாரஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹில்ஸில் வந்து 67% ஃபாரஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி பிளைன்ஸில் வந்து 33% இருக்கணும். பிளைன்ஸில் வந்து 33% இருக்கணும். அதே வந்து இதில் வந்து 67% வந்து ஹில்ஸில் இருக்கணும். 33% வந்து பிளைன்ஸில் இருக்கணும். 67% வந்து ஹில்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. 67% வந்து ஹில்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுல்ல? ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் ஜூம் கல்டிவேஷன். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் ஜூம் கல்டிவேஷன். ஜூம் கல்டிவேஷன். இதில் அமிர்தா தேவி பிஷோனாய் இந்த வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் அவார்டு வந்து அமிர்தா தேவி பேரில் கொடுத்துருக்காங்க. வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் அவார்டுன்னு ஒன்று இருக்குது. அது யார் பேரில் கொடுக்குறாங்கன்னா அமிர்தா தேவி. அமிர்தா தேவி பேரில் கொடுக்குறாங்க. சிப்கா மூமெண்ட் வந்து கார்வால் ஹிமாலயஸில் அதிகமாக நடக்குது. மரத்தை வெட்ட போனால் கட்டி பிடிச்சிப்பாங்க. அதான் சிப்கா மூமெண்ட்டு. இப்போ 1974 ஆரம்பித்தாங்க. சிப்கோ மூமெண்ட்னா மரத்தை வெட்ட போனால் மக்கள் போய் மரத்தை கட்டி பிடிச்சிப்பாங்க. அதான் சிப்கோ மூமெண்ட்டு 1974 இப்போ ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்னோடி யாருன்னா இந்த அமிர்தா தேவி தான். இந்த அமிர்தா தேவி வந்து ஒரு பிஷ்னாய் பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஜெய்ப்பூர் ராஜா வந்து அரண்மனை கட்டுறதுக்கு மரங்கள் வேணும்னு கேட்டப்ப எல்லாரும் போய் மரத்தை வெட்ட போனாங்க காட்டில். அப்போ இந்த அமிர்தா தேவி மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த அமிர்தா தேவி பிஷ்னாய் பழங்குடியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து போய் என்னது கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த வெட்ட வந்தவங்க அதை பற்றி கவலைப்படாமல் அவங்களோட சேர்த்தே மரத்தையும் வெட்டிட்டாங்க. அப்போ அவங்க உயிர் துறந்தாங்க. அதை தொடர்ந்து பல பழங்குடி மக்கள் அதேமாரி மரத்தை கட்டி பிடிச்சாங்க. அவங்களையும் வெட்டி மரத்தையும் வெட்டினாங்க. புரிதலா? இப்படி மரத்தை கட்டி பிடிச்சி காப்பாற்றுறதுக்கு அவங்க ரொம்ப பாடுபட்டதுனால தான் அமிர்தா தேவி பேரில் அந்த அவார்டு கொடுக்குறாங்க. பிஷ்னாய் பழங்குடி மக்களை சேர்ந்தவங்க அவங்க. புரிதலா? சிப்கோ அதுதான் இப்போ டெவலப் ஆகி சிப்கோ மூமெண்ட்டாக வந்துருச்சு. அதுதான் இப்போ டெவலப் ஆகி சிப்கோ மூமெண்ட்டாக வந்துருச்சு. புரியுது இல்லையா? இந்த பிஷ்னாய் கம்யூனிட்டி வந்து பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நேச்சர், இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய மக்கள். பிஷ்னாய் கம்யூனிட்டி வந்து இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய மக்கள். +2 NCERTயில் கடைசி சாப்டரில் இதெல்லாம் இருக்குது. +2 NCERTயில் கடைசி சாப்டரில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ சிப்கோ மூமெண்ட் அதுமாரி அப்பிகோ மூமெண்ட்டுமே கர்நாடகாவில் ஒன்று கூட இருக்குது. அதுமாரி அப்பிகோ மூமெண்ட் அப்படின்னு ஒன்று கர்நாடகாலேயும் இருக்குது. புரியுது இல்லையா? அதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ சென்ட்ரோமியருக்கு இன்னொரு பேர் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மெத்தடுக்கு வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடு. அதாவது டிஎன்ஏல டபுள் ஹெலிக்ஸ் இருக்கும். ஒன்று பழசு ஒன்று புதுசு. எப்போதுமே ஒன்று பழசு இருக்கும். அதனால் செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன். புரிதல? மெசல்சன் அண்ட் ஸ்டால் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடை கன்ஃபார்ம் பண்ணது மெசல்சன் அண்ட் ஸ்டால். டிஎன்ஏ ஜெராக்ஸ் எடுத்தது ஃப்ராங்க்லின் அண்ட் வில்லியம்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் தான் டிஎன்ஏ எக்ஸ்ரே எடுத்தது. அதை வச்சு தான் வாட்சன் அண்ட் கிரீக் வந்து ஆராய்ச்சி பண்ணது. ராம்தேவ் மிஸ்ரா தான் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜின்னு சொல்றது. அப்படின்னு சொல்றது. புரியுது இல்லையா? இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து 5' to 3' தான் எப்போதுமே நடக்கும். அது ரெப்ளிகேஷன் வந்து எப்போதுமே 5' to 3' தான் நடக்கும். 5' to 3' தான் நடக்கும் எப்போதுமே. என்னது? ரெப்ளிகேஷன் ஆரம்பிச்சு வைக்கிறது RNA பிரைமர். ரெப்ளிகேஷனை கண்டினியூ பண்றது DNA பாலிமரேஸ். கேப்பை ஒட்ட வைக்கிறது லிகேஸ். கட் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். கண்டுபிடிக்கப்பட்டது 66. அது வந்து என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ்செரிஷியா கோலை. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ்செரிஷியா கோலை.
ஈகோலையிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. ஈகோலையிலேருந்து கண்டுபிடிச்சா முனிசிபல் வேஸ்ட்டுங்கிறது எது? நம்ம வீடு, ஆஃபீஸு, காலேஜ், ஸ்கூல் இதுலேருந்து தான் போகிறது தான் முனிசிபல் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுலேருந்துலாம் போகிறது தான் முனிசிபல் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கார்பனுக்கு சைக்கிள் உண்டு, பாஸ்பரஸுக்கு சைக்கிள் உண்டு, நைட்ரஜனுக்கு சைக்கிள் உண்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் சைக்கிள் உண்டு. இப்போ அட்மாஸ்பியரில் தான் நைட்ரஜன் அதிகம், பூமியில் நைட்ரஜன் கம்மி. இந்த அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை பூமிக்கு கொண்டு வர்றது தான் ரைசோபியம் பாக்டீரியா. அதுமாதிரி ரைசோபியம், அஸ்டோபாக்டர், கிளாஸ்டடியம் இதெல்லாமே சொல்லலாம். புரிதல்? தி ஸ்பீசிஸ் that invade a bare area are called pioneer species. புரிதல்? pioneer species ன்னு சொல்லுவோம். ஹைட்ரார்க் சக்சஷன் வந்து எங்கே நடக்கும்னா தண்ணி இருக்க ஏரியாவில். ஹைட்ரார்க் சக்சஷன் எங்கே நடக்கும்னா வெட்டர் ஏரியாஸ், தண்ணி இருக்கிற இடத்துல நடக்கும். சீரார்க் சக்சஷன் எங்கே நடக்கும்னா ட்ரை ஏரியாஸில். சீரார்க் சக்சஷன் எங்கே நடக்கும்னா ட்ரை ஏரியாஸில் நடக்கும். எக்ஸி சீரோனாலே ட்ரை தானே. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் எடுத்து நமக்கு வச்சுக்கிட்டா அது ஆட்டோகிராஃப்ட். ஒரு பன்னியோட வால்வு எடுத்து நமக்கு வச்சுக்கிட்டா அது சீனோகிராஃப்ட். புரிதலா? சீனோகிராஃப்ட். ட்வின்ஸுக்கு நடுவில் வச்சுக்கிட்டா அது ஐசோகிராஃப்ட். ட்வின்ஸுக்கு நடுவில் உறுப்புகளை மாற்றிக்கிட்டோம்னா அது வந்து ஐசோகிராஃப்ட். ஃபுட் செயினில் பிரைமரி ப்ரொடியூசர் யார்? ஃபைட்டோ பிளாங்டான்ஸு, கிராஸஸ்ஸு, ட்ரீஸு இதெல்லாம் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். இதை சாப்பிட்ற கிராஸ் சாப்பர்ஸ் அப்படிலாம் கிராஸ் சாப்பர்ஸ்லாம் பிரைமரி கன்சியூமர்ஸ். கிராஸ் சாப்பரை சாப்பிட்ற தவளைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ். அந்த தவளைகளை சாப்பிட்ற பாம்புகள்லாம் இருக்குல்ல அது ட்ரெஷரி கன்சியூமர்ஸாக இருக்கும். இதுதான் ஃபுட் செயின். இதே கச்சமச்சான் வந்துச்சுன்னா அது ஃபுட் வெப். புரிதல் இல்லையா? ஸோ கிராஸஸ்லாம் இருக்குது, அது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதை சாப்பிட்ற வெட்டுக்கிளி கிராஸ் சாப்பர்ஸ் பிரைமரி கன்சியூமர்ஸ். அதை சாப்பிட்ற ஃப்ராக்ஸ் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஃப்ராகை சாப்பிட்ற ஸ்னேக்ஸ் ட்ரெஷரி கன்சியூமர்ஸ். ட்ரெஷரி கன்சியூமர்ஸ். மெல்வின் கேல்வின் எங்கே பிறந்தார்? மின்னசோட்டா. மெல்வின் கேல்வின் எங்கே பிறந்தாருன்னா மின்னசோட்டாவில் பிறந்தார், ஏப்ரல் 91. புரிதல்? ஏப்ரல் 1911. மெல்வின் கேல்வின் எதில் பிஹெச்டி பண்ணார்னா கெமிஸ்ட்ரியில். புரிதல்? யூனிவர்சிட்டி ஆஃப் மின்னசோட்டாலாம் பண்ணார், கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பண்ணார். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்தார். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ப்ரொஃபஸராகவும் வேலை பார்த்தார். யார்? மெல்வின் கேல்வின். மெல்வின் கேல்வின். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு ஹிரோஷிமா நாகசாமி பாம்பிங்லாம் நடந்துச்சு. ஹிரோஷிமா நாகசாகி பாம்பிங்லாம் நடந்துச்சு. அதில் ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி நல்ல விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. நல்ல விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க அந்த C3 சைக்கிள்லாம் கண்டுபிடிச்சாங்க. C3 சைக்கிள் வந்து கேல்வின். C3 சைக்கிள் வந்து கேல்வின். காலால் தான் ட்ரை சைக்கிள் ஓட்டணும். ட்ரை சைக்கிள்லாம் 3 தானே. ட்ரை சைக்கிள்லாம் 3 தானே. அப்போ காலால் தான் ட்ரை சைக்கிள் ஓட்டணும்னு நாம சொல்லலாம். C4 சைக்கிள் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக். C4 சைக்கிள் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக். C2 சைக்கிள் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லலாம். C2 சைக்கிளுக்கு இன்னொரு பேர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஹில் லைட் ரியாக்ஷன், ஹில் ரியாக்ஷன் சொல்லலாம். லைட் ரியாக்ஷனை ஹில் ரியாக்ஷன் சொல்லலாம். புரியுது இல்லையா? மெல்வின் கேல்வின் C3, ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் வந்து C4. C4. TCA சைக்கிள்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். TCA சைக்கிள்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அதுக்கு இன்னொரு பேர் சிட்ரிக் சைக்கிள்னு சொல்லலாம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம். புரியுது இல்லையா? ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சார். அதை உருவாக்குறதுக்கு ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ் தான் கண்டுபிடிச்சார். புரியுது இல்லையா? தண்ணி ரூட்லேருந்து மேலே போகிறதுக்கு காரணம் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஏன்னா கீழேருந்து மேலே எகென்ஸ்ட் கிராவிட்டி மேலே போகும். அது டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷன் புல். 2n² ஃபார்முலா சொன்னது நீல்ஸ் போர். 2n² ஃபார்முலா சொன்னது நீல்ஸ் போர். எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கலாம். பி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் இருக்கலாம். டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் இருக்கலாம். எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான் இருக்கலாம். இதான் SPDF. எஸ்ல 2, பியில் 6, டியில் 8, எஃப்ல 14. புரியுதா? SPDF. KLMN அப்படின்னு இருக்கு. KLMN. கேல 2 இருக்கலாம், எல்லுல 18 இருக்கலாம், எம்ல 32. இது 2 கேல 2, எல்லுல வந்து 8, எம்ல வந்து 18, எல்லுல வந்து 32 இருக்கலாம். 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். புரியுதுலையா? ட்ரிபால்மெட்டின் அப்படிங்கிறத பயன்படுத்தினா 0.7 ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட். ட்ரிபால்மெட்டினை பயன்படுத்தினா ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் வந்து 0.7. ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை ஆக்சிஜன் ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் RQ. அது வந்து ட்ரிபால்மெட்டினை பயன்படுத்தினா 0.7. குளுக்கோஸை பயன்படுத்தினா 1. அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு அது இன்ஃபினிட்டிவ். ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இன்ஃபினிட்டிவ். ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இன்ஃபினிட்டிவ். ட்ரிபால்மெட்டினை பயன்படுத்தினா 0.7. குளுக்கோஸை பயன்படுத்தினா 1. குளுக்கோஸை பயன்படுத்தினா 1. புரியுதா இல்லையா? ஜிப்ரலின்ஸ் வந்து ஒரு பிளான்ட் growth ஹார்மோன்.
ஜிப்ரலின்ஸ் வந்து இது 2,4-Dங்கிறது 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் 2,4-Dங்கிறது 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அதான் 2,4-Dன்னு சொல்லுவோம் அது ஒரு களைக்கொல்லி வீடிசைடு அது ஒரு களைக்கொல்லி வீடிசைடு அது ஒரு களைக்கொல்லி வீடிசைடு அது ஒரு களைக்கொல்லி வீடிசைடு லாங் டே பிளான்ஸுக்கு ஷார்ட்கட் லோ LOW எல்னா லாங் டே ஓனா ஓட்டு டபிள்யூனா வீட்டு லாங் டே பிளான்ஸுக்கு ஷார்ட்கட்டு LOW லோ லாங் டே ஓட்ஸ் வீட்டு புரிதல ஷார்ட் டே பிளான்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட்கட் வந்து STC ஷார்ட் டே பிளான்ஸுக்கு ஷார்ட்கட் STC எஸ்னா ஷார்ட் டே டீனா டொபாக்கோ சீனா கிரைசாந்திமம் STC எஸ்னா ஷார்ட் டே டீனா டொபாக்கோ சீனா கிரைசாந்திமம் இதான் வந்து STC ஷார்ட் டே பிளான்ஸ் டே நியூட்ரல் பிளான்ட் இருக்கு டே நியூட்ரல்னா ஃப்ளவரிங் இதை பொறுத்து பாதிக்காது ஃப்ளவரிங் இதை பொறுத்து பாதிக்காட்டி டே நியூட்ரல் டே லைட்டை பொறுத்து ஃப்ளவரிங் பாதிச்சா லாங் டே அதிகமான டே தேவைப்பட்டால் அது லாங் டே கம்மியான டே தேவைப்பட்டால் அது ஷார்ட் டே அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னா டே நியூட்ரல் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னா டே நியூட்ரல் இப்படி நிறையா இருக்குது